அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். அவரோடு பேசலாம். சடையாண்டி, இன்னைக்கு தான் கத்திரி வெயில் தொடங்கி இருக்கிறது. விரைவிலேயே கனமழைக்கான வாய்ப்புங்கிற அறிவிப்பு சற்று ஆறுதலாக இருக்கிறது. என்ன காரணம்? நிச்சயமாக காயத்ரி, தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் மற்ற இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 7ஆம் தேதி 9 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு 7ஆம் தேதி கனமழை எச்சரிக்கையும், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், விருதுநகர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு 8ஆம் தேதி கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு நீங்கள் குறிப்பிட்டது போலவே இன்று முதல் அக்னி நட்சத்திர வெயிலானது தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பான அளவை விட அதிகமான வெப்பநிலை பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. காயத்ரி, நன்றி சடையாண்டி.